கடைசி நேரத்தில் தொகுதி பங்கீடு செஞ்சு செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் த கேண்டிடேட் ஒரு பின்னடைவு ஏற்படுகிறது. அதனால் முன்கூட்டியே நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு களத்துக்கு போகணுன்றதான் எல்லாருடைய விருப்பம். இங்கே கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு விரிசல் ஏற்பட்டு விட வேண்டும் அப்படிங்கிறத மனதில் வைத்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சிலர் பேசும்போது அது தொடர்பாக ஏன் கட்சியினுடைய தேசிய தலைமை எதுவும் எதிர்வினை ஆற்றாமல் இருக்கிறாங்க? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, கூட்டணி முடிவெடுக்கிறதுலேயே காங்கிரஸ் ரெண்டா பிரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய கனவு எப்படியாவது பிரித்து வெளியே அனுப்பிடலாமா? விஜய் இந்த தேர்தலில் திமுகவுக்கோ கூட்டணி கட்சிகளுக்கோ ஒரு சவாலா இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க? சொல்ல முடியாது. எனிதிங் வில் ஹேப்பன். நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள். உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம் சார். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் தளத்தில் பேசப்பட்டுக்கிட்டே வருது. தற்போதைய சூழலில் என்னதான் நடக்குது? ரொம்ப நல்ல முறையில் நடந்துட்டு இருக்கு. வருகின்ற 22ஆம் தேதி மீண்டும் கூட்டணி பேச்சுவார்த்தை பற்றி தொடங்க இருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நல்ல முடிவை இந்த தேர்தலில் எடுப்பார்கள். டெல்லியில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலையும் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கலாம். அதில் பேசப்பட்ட விஷயங்கள் என்னவாக இருந்தது? பிரதானமாக கூட்டணி தொடர்பாக என்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு? கூட்டத்தில் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர்களுக்கு பயிற்சி முகாம், ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடந்தது. தலைவர் ராகுல் காந்தி பேசினார், தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசினார், எங்களுடைய இன்சார்ஜ் திரு கிரீஷ் சோடங்கர், திரு வேணுகோபால்ஜி அவர்கள் அனைவரும் பேசினார்கள். அதற்கு பிறகு தமிழ்நாட்டு தேர்தலை எப்படி நடத்த வேண்டும் என்பதை பற்றியும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. பாஜகவிற்கு ஒருபோதும் தமிழ்நாட்டு மண்ணில் இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதை, இந்தியா கூட்டணி எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதை நாங்கள் ஆய்வு நடத்தினோம். அதற்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திக்கும் பொழுது பீகார் தேர்தலில் ஏற்பட்ட அனுபவம், ஜார்க்கண்ட் தேர்தலில் ஏற்பட்ட அனுபவம், மகாராஷ்டிரா தேர்தலில், ஹரியானா தேர்தலில் சில அனுபவங்கள் எல்லாம் இருக்குது. என்னென்னா கடைசி நேரத்தில் தொகுதி பங்கீடு செஞ்சு செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் த கேண்டிடேட், இந்த வேட்பாளர்களை தேர்வு செய்யும் விதம் என்பது ஒரு பின்னடைவு ஏற்படுகிறது. அதனால் முன்கூட்டியே நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு களத்துக்கு போகணுன்றதான் எல்லாருடைய விருப்பம். தொண்டர்கள், தோழர்கள், தலைவர்கள் எல்லோரும் இதில் ஒரு மனதாக நேற்றுக்கு பேசி நாம் இந்த வேண்டுகோளை வைக்க வேண்டும் என்ற மாண்புமிகு முதலமைச்சருக்கு நேற்றுக்கு வேண்டுகோளை வச்சோம். அது உடனே 1 மணி நேரத்தில் அதை அறிவிப்பு செய்திருக்கிறார். 17ஆம் தேதி சட்டப்பேரவை நடக்க இருக்கிறது. இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். 17, 18, 19, 20 சட்டமன்றம், 21 விடுமுறை, 22 பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி. மாண்பு முதலமைச்சருக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு 70 நாட்களாக காத்திருக்கிறோம் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக குழு அமைத்து அப்படின்னு சொன்னதற்கு பிறகாக நீங்க 22ஆம் தேதி பேச்சுவார்த்தையை திமுக அறிவித்திருக்கிறது அப்படின்னு பார்க்கிறீங்க. இது காங்கிரஸ் திமுகவுக்கு கொடுத்த நெருக்கடியா பார்க்க வேண்டிய? இல்லை, இது நெருக்கடியும் இல்லை, குற்றச்சாட்டும் இல்லை. நாங்கள் 70 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். இந்த 70 நாளில் நிறைய ப்ராசஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான். இப்போ ஸ்க்ரீனிங் கமிட்டின்னு நாங்கள் எப்போவுமே ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி தேசிய கட்சிக்கெல்லாம் போடுவாங்க. எங்கள் ஸ்க்ரீனிங் கமிட்டி சிங் டியோ அவர் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர், மூத்த தலைவர்கள் அந்த கமிட்டியில் 5 பேர் இருக்காங்க. அவங்க வந்துட்டு போயிட்டாங்க. இப்போ எந்தெந்த தொகுதிகள் எதை நாம் ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த ப்ராசஸ் இருக்குது. இது ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்கு லாஸ்ட் மினிட்ல இருந்தால் இடமில்லை. இப்போ 70 நாள்னு சொன்னார் கிரீஷ் சோடங்கர்னா, அந்த 70 நாள் நிறைய வேலை பார்த்துருக்கலாம். அந்த ஆதங்கம் தானே கண்டி. இது குற்றச்சாட்டோ ஒரு தவறான கருத்தோ கிடையாது. இப்போ 9 மாதங்களுக்கு முன்னாடி அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சாங்க. அவங்க இன்னமும் கூட தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்கலை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கு. ஒருவேளை அப்படியான பேச்சுவார்த்தை தொடங்கி தகவல்கள் வெளியில வந்தா அது ஒரு அணிக்கும் இன்னொரு அணிக்குமான வியூகங்கள் வெளியில கசியும் அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டாமா? இது இல்லை, அது பொருந்தா கூட்டணி, முழுகின்ற கப்பல். அது பாஜகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக என்னென்ன சிந்திக்க வேண்டியுமோ அந்த சிந்தனை உள்ள கூட்டணி. அது எங்களுடைய கூட்டணி, இந்தியா கூட்டணி அப்படி கிடையாது. இது மக்கள் நலன் சார்ந்த கூட்டணி, மக்களுடைய சமூக பொருளாதார விடுதலைக்கான கூட்டணி இது. அதனால் அங்கே நிறைய குழப்பம் இருக்குது. அதிமுக இப்போ நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி தலைமையில் இங்கே இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். இது மாதிரி மோடியோ அமித்ஷாவோ இவங்க 2 பேரும் இல்லை இது பழனிசாமி தலைமையில் இருக்கிற கூட்டணி அப்படின்னு சொல்ல முடியுமா?
ஏன் சொல்லலை? பிரதமர் வந்தார், எந்த இடத்துலையும் அதிமுகன்ற ஒரு வார்த்தையை பேசலையே, இந்த கூட்டணிக்கு தலைவர் யாருன்னு பேசலையே. அப்படின்னா அவர்களுக்குள்ள இணக்கமாக இல்லை. யார் யாரை விழுங்க போகிறாங்க, யார் யாரை ஏமாற்ற போகிறாங்கன்றது தான் இந்த தேர்தலில். மாறா எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் தான் அந்த இணக்கம் இல்லை, அவர்களுக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கு, அவங்க கூட்டணியில் நீடிக்கிறதுலேயே சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவருடைய கனவு பகல் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார். அவருடைய கனவு ஒருபோதும் நிறைவேறாது. அது எப்படின்னா அது அரித்தமெட்டிக் கால்குலேஷன் ஆஃப் த எலெக்ஷன் சொல்லுவாங்க. பாஜகவும் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாங்கன்னா, இதேமாதிரி ஒரு கட்சியாக வெளியிலேருந்து எடுப்போமா, எடுத்த உடனே அந்த விகிதாச்சாரத்தை இங்கே குறைப்போமா, அப்போ நமக்கு சாதகமாக இருப்பான்ற. அது ஒருபோதும் நடக்காது. தமிழ்நாட்டு நலனுக்காக, தமிழ்நாட்டு மண்ணுக்காக, தமிழ்நாட்டுடைய கலை பண்பாடு கலாச்சாரம் இலக்கியம் உயிரோட்டத்தோடு இருக்கிற இந்த நட்பு எதையுமே காங்கிரஸ் பேருக்கு விட்டு கொடுக்காது. தமிழ் மண்ணை காப்பாற்றும். ஓகே, இப்போ திமுக 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொன்ன அறிக்கையில் ஒரு பட்டியல் போட்டிருக்கிறாங்க, என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. அது காங்கிரஸுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி அப்படின்னு பார்க்கணுமா? நம்ம இவ்வளோ வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கிடையில் இந்த பேச்சுவார்த்தை அது ஒரு ப்ராசஸ் தான். ஆனால் அவங்க சொல்லி இருக்கக்கூடிய அந்த பட்டியலை நம்ம உற்று கவனிக்க வேண்டிய தேவை இருக்கா? இல்லை, அவங்களுடைய பார்வையில் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணுறாங்க, இடைக்கால நிலை அறிக்கை தயார் பண்ணுறாங்க, இது இல்லாமல் கருத்து கேட்கும் கூட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த பெண்டிங் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம், என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ வாக்குறுதி கொடுத்தோமோ அதையெல்லாம் செய்யணும். தொழிற்சாலைகள் கொண்டு வருவது, முதலீடு இருப்பது, இதில் பிஸியாக இருக்காங்க அவங்க. அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது. எங்களுடைய அது அவங்களுடைய பார்வை. எங்களுடைய பார்வைன்னா இந்த 60-70 நாட்கள் கூட நிறைய வேலை கிரவுண்டில் பார்த்துருக்கலாமோ அப்படின்ற பார்வை இருக்குது. அதனால் இது குற்றச்சாட்டோ கோபமோ எதுவும் கிடையாது. ஆனால் கடந்த காலங்களில் நம்ம தேர்தல் தேதி அறிவிக்கும் போது தான் தொகுதி பங்கீடு தொடர்பான குழுக்கள் பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை இப்போவே நம்ம முன்கூட்டி நடத்தணும் அப்படிங்கிறது எதுக்காக? கடந்த கால அரசியல் வேறு, இப்போ நடக்கிற அரசியல் வேறு. தட்பவெட்ப நிலை மாறுகிறது, பருவநிலை மாறுகிறது. இப்போ ஒரு காலத்தில் மார்கழி மாதம் பனி பெய்யும், இப்போ மார்கழி மாதத்தில் மழை பெய்யுது. அதே மாதிரி அரசியல்லையும் எப்படியாவது தமிழ் மண்ணை கைப்பற்றலாமா, தமிழ்நாட்டை அபகரிக்கலாமான்னு ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்கு. இந்த கூட்டத்தை இருந்து நாம் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், இப்படிப்பட்ட கட்சிகளிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும்ன்றது தான் போராடிட்டு இருக்கோம். எங்களுடைய பார்வை அதுதான். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மார்கழியில் மழை அப்படிங்கிறது புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சிகளா? அவங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைக்கும் போது அதை நோக்கி கூட்டணி கணக்குகள் மாறலாம் அப்படிங்கிறதா? நான் சொல்கிற தட்பவெப்பநிலை இயற்கையை சொல்கிறேன், அரசியலை சொல்லலை. அரசியல் சொல்கிற தட்பவெப்பநிலை ஒரு நாசகார சக்திகள், பாசிச சக்திகள், மதவாத சக்திகள், அதற்கு துணை போகிற சக்திகள் எல்லாம் தமிழ்நாட்டை விழுங்குவதற்கு அனுமதிக்கக்கூடாது. எல்லாத்தையும் எல்லா மாநிலத்திலையும் கலவரம், மத கலவரம், சாதி கலவரம், யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது, அமைதி இன்மையை ஏற்படுத்தணுன்றது துடிக்கிற கட்சிகள்லாம் தமிழ்நாட்டை அபகரிக்க நினைக்கும் போது அதற்கு இடம் விட்டு விடக்கூடாது. நாம் களத்துக்கு முன்னணி வீரர்களாக முன்னாடி சொல்லணும். எங்கள் பார்வை அதுதான், அது தவிர வேறு ஒன்றும் கிடையாது.